தூத்துக்குடி மாநகரில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை திரும்பிவிட்டதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது காணலாம். அந்த பக்கலோட ஃபுல்லா தண்ணி போயிட்டு இருக்கு. அதோட லேவல் வாங்கினால் அதனால நம்ம பம்ப் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இங்கே நம்ம பம்பிங் பண்ண வேண்டிய இருக்கு. கூடுதலாக இப்போ பம்ப் போட்டுட்டு நீங்களே பார்த்துருக்கீங்க பம்பிங் போயிட்டு இருக்கு. ஸோ அது பம்பிங் போக போக எங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை இருக்குன்னா கூடுதலாக பம்ப் மொபிலைஸ் பண்ணணும். சில பகுதியில் உதாரணமாக இந்த ரயில்வே லைன் பக்கத்தில் இப்போ உங்க பார்த்தோம். ஸோ ரயில்வே பக்கத்தில் அந்த கல்வெட்டோட கெப்பாசிட்டி பத்தல. ஸோ அதை கொஞ்சம் அந்த சாலையில் அந்த சர்வீஸ் ரோடில் ஒரு கல்வெட்டு இருக்குது, அதை பத்தல. ஸோ அதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒடிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ சீக்கிரமாக தண்ணி வடியணும். ஸோ நம்ம இப்போது எங்கெங்கே தண்ணி நிற்குதோ அது சீக்கிரமாக வடியணும். சார், இந்த தூத்துக்குடி நகரில் உள்ள தண்ணி இது கிடையாது. தூத்துக்குடி புறநகர் பகுதி ஓட்டப்படாரம், கடம்பூர் காற்றாற்று வெள்ளம் வருது. குளங்களை வந்து முறையாக தூர்வாரல, கரையை செம்மப்படுத்தல சொல்லி பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அப்படி இல்லை. இந்த மழையுடைய அளவு இந்த அளவுக்கு மழை பயன்போது எவ்வளோ என்ன குளம் இன்னும் பெருசு குளம் இருந்தாலும் அது தண்ணீர் ஓவர் ஃப்ளோ ஆகி வரும். அப்புறம் எல்லா தண்ணி கடலுக்கு தான் போகணும். தண்ணீருக்கு கடலில் போகிறப்போ நகர் அல்லாத ஊரக அல்லாத ஓப்பன் ஸ்பேஸ் எந்த இருந்தாலும் அந்த வழியாக கடலுக்கு போகணும். இது ஸோ அது மேலே எந்த அளவுக்கு மழை இருந்தது, அதனால தான் அந்த ஏகப்பட்ட தண்ணி வருது. ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். ஒரு 40 மணி நேரத்தில் திட்டக்கிட்ட 50 சென்டிமீட்டர் மழை, சராசரி 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு 40 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும். 2 மாவட்டமோட பரப்பளவு பார்க்கும்போது 8500 சதுர கிலோமீட்டர். அந்த 8500 சதுர கிலோமீட்டரில் 50 சென்டிமீட்டர், அதாவது ஒரு அரை மீட்டர் அந்த தண்ணி பார்க்கும்போது மொத்தமாக எவ்வளோ தண்ணினா 150 டிஎம்சி. நம்ம மேட்டூர் அணை இருக்குல்லையே, அதோட கெப்பாசிட்டிக்கு 50% கூடுதலாக. இங்கே மணிமுத்தார், பாபநாசம் 2 அணை இருக்குது, அந்த கெப்பாசிட்டிக்கு 10 மடங்கு. ஸோ அந்த தண்ணீர் எல்லாம் கடலில் தான் போகணும். ஸோ அப்படி போகும்போது தான் அது இருக்கு. விரைவில் இது நம்ம முயற்சி பண்ணிருக்கோம்.